2026 இந்த வருஷத்துக்கான பொங்கல் பண்டிகை நெருங்கிட்டே இருக்குங்க. இன்னும் 13 நாள் தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பண்டிகைக்கு தமிழ்நாடு அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசும் அதோடு சேர்த்து ரொக்க பணமும் வழங்கிட்டு இருந்தாங்கங்க. ஆனால் போன வருஷம் பொங்கல் பரிசு மட்டும்தாங்க கொடுத்தாங்க. ஆனால் ரொக்க பணம் எதுவும் கொடுக்கல. காரணம் நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொன்னாங்க. இந்த வருஷத்துக்கான பொங்கல் பரிசு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட அதிகாரப்பூர்வமான அறிக்கை வெளியே இருக்குங்க. அதில் என்ன பொங்கல் பரிசு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை 1 கிலோவும் அரிசி 1 கிலோவும் ஒரு முழு கரும்பும் வழங்கப்படும் தாங்க சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ரொக்க பணமும் வழங்கப்படும்னு அதிகாரப்பூர்வமாக இன்னும் எந்த ஒரு அறிக்கையும் அவர் வெளியிடலைங்க. இந்த வருஷம் பொங்கல் பரிசு ரொக்க பணம் கிடையாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒதுக்கப்பட்டது 248 கோடி ரூபாய்ங்க. இருக்கிற ரேஷன் அட்டைதாரர்கள் 2 கோடி பேருங்க. ஒரு ரேஷன் அட்டைக்கு அப்படியே கணக்கு பார்த்தாலும் 124 ரூபாய் தாங்க வருது. இது பொங்கல் பரிசாக கொடுக்க வாய்ப்பு இல்லைங்க. அதனால் நீங்கள் யாரும் பொங்கல் பரிசு ரொக்க பணம் எதுவும் எதிர்பார்க்காத இருக்கிறது உங்கள் ஏமாற்றத்தை அளிக்காதுங்க. இந்த வருஷம் 248 கோடி நிதி பொங்கல் பரிசுக்குன்னு ஒதுக்கியிருக்காங்கங்க. இதில் சர்க்கரை அரிசி கரும்புக்கே சரியாக இருக்குங்க. நம்மளுக்கு மீதி 1000மோ 2000மோ 3000மோ நம்ம எதிர்பார்த்த எந்த ஒரு பணமும் கிடைக்க போகிறது இல்லைங்க. அரசு ஒதுக்கிட்டு இருக்க பொங்கல் பரிசு நிதியோட கணக்குப்படி நான் சொல்கிறேங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமாக ரொக்க பணம் பற்றி எந்த ஒரு அறிக்கையும் வரலைங்க. பார்க்கலாம் இதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னு. ஆனால் இருக்க நிதி இதுக்கு மேலே ரொக்க பணம் வழங்குவதற்கான திட்டத்தை மேற்கொண்டாலும் அந்த ஒதுக்கப்பட்ட நிதி பத்தாதுங்க. ரேஷன் அட்டைக்கு 1000 ரூபாய் அப்படின்னு கணக்கு போட்டால் கூட 2000 கோடி ரூபாய் தேவைங்க. ஆனால் நிதி ஒதுக்கி இருக்கிறது 248 கோடி ரூபாய் மட்டும்தாங்க பொங்கல் பரிசுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ சுத்தமாக பணம் பத்தாதுங்க. எலெக்ஷன் நெருங்கிட்டே இருக்குங்க. அப்டேட்டட் நியூஸ்லாம் டெய்லி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.